வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய அண்ணனையும் அண்ணியையும் போய் சந்திச்சிருக்காரு. அந்த புகைப்படம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அது பழைய வீடியோ. அது கோயம்புத்தூர்ல தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனா அவர் நேரா போய் இப்ப லேட்டஸ்டா போய் வாழ்த்து வாங்கினது அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸ். அதுக்கு பழைய இருந்த ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். பட் இப்ப அதற்கான ஒரு புகைப்படம் அவர் போய் சந்திச்சு லேட்டஸ்டா எடுத்த ஒரு புகைப்படம், அண்ணன் அண்ணியோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இப்ப வந்திருக்கு. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா அதுதான் அவருக்கு ஒரு எனர்ஜி தரும். ஃபேமிலி அவங்க தான் அப்பா அம்மா மாதிரி இப்ப அவரை பொறுத்தவரைய. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ KH-237 அது விரைவில் ரிலீஸ் ஆக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கோர்ட்லேருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இந்த படத்துக்கு அது எவ்வளோ தூரம் உதவாதுங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் அவர் விட்டுட்டார். ஆனால் நம்ம நியாயத்தின் பக்கம் இருக்கோம். சட்டத்தின்படி நம்ம இதை சரி பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா இது எல்லா படத்துக்கும் இதை தூக்கிட்டு வருவாங்க. இதோட இதை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணியிருக்காரு ஸ்ட்ராட்டஜிக்கலா. அது சரியான முடிவு. அது பாராட்டப்பட வேண்டிய முடிவு. 27ஆம் தேதி அநேகமாக அங்கே ரிலீஸ் ஆகும். அங்கே துணை முதல்வர், கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் நம்ம சட்டப்படி செயல்படுவோம், கோர்ட்டோட உத்தரவை மதிப்போம், இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அமைப்புகள் எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீதிமன்ற உத்தரவை மதிப்போம், கமலின் தக்லைஃப் பட ரிலீஸ் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம், கன்னட ஆதரவு அமைப்புகள் அமைதி காக்க வேண்டும், யாரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் கரெக்டான ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. இதை அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். சுமூகமா படமே ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்படி ஒரு சம்மட்டி அடி தேவை இருந்திருக்காரு. எனக்கு ஒரு கேள்வி, விடை தெரியாத ஒரு கேள்வி. ஏன் பெரிய ஹீரோ படங்களுக்கு ஓப்பனிங் வரமாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி பயங்கரமா ஓப்பனிங் வரும், நம்மளே அதை அனுபவிச்சோம். விக்ரம் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங், அது கிட்டத்தட்ட 25 கோடி டே 1 ஓப்பனிங் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியன் 2க்கு 20 கோடிக்கு மேல 21 கோடி இருந்தது. ஆனா அது 18 கோடியா குறைஞ்சிருச்சு தக் லைஃபுக்கு. ஈவன் 38 வருஷம் கழிச்சு கமலஹாசன் மணிரத்னம் 2 பேரும் சேர்றாங்கும் பொழுது பெரிய ஓப்பனிங் நம்ம எதிர்பார்த்தோம். பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். தக் லைஃப்ங்கிறது ஒரு கேங்ஸ்டர் படம், சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டு. மணிரத்னம் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ பொன்னியின் செல்வன், கமல், விக்ரம் 2 பேரும் சேர்ந்து வராங்கங்கும் பொழுது பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்கலன்னா சிலம்பரசன் எல்லாம் குறை சொல்லி நம்ம புண்ணியம் இல்லை. அவர்னாலலாம் இந்த படத்துக்கு எதுவும் பிளஸ்ஸா இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கமல், மணிரத்னம், AR ரஹ்மான் அப்படிங்கும் பொழுது ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்த்தேன். ஆனா அது விக்ரம் இந்தியன் 2 கம்மியா இருந்தது. 18 கோடி தான் வந்தது டே 1. பரத்வாஜ் ரங்கனுடைய ஒரு போஸ்ட் பார்த்தேன். The reason the movie industry is dying is not that people do not want to see movies. It is not because of home screens getting so good. The number one reason is because people are making movies without a finished screenplay. அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவர் என்ன சொல்ல வர்றாரு நினைச்சேன்னா, முதல்ல எல்லாரும் வீட்லயுமே பெரிய ஸ்கிரீனு, எல்லாமே 54 இன்ச்சு பெரிய பெரிய டிவி வச்சிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் சூப்பரா இருக்கு, கிட்டத்தட்ட ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கு. அதனால எல்லாம் OTTலே படம் பார்க்குறாங்க, அதனால தியேட்டருக்கு வரலையோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ஆடியன்ஸ் தனி, தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் தனி. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கான ஸ்கிரீன் பிளே இல்லாததான் பிரச்சனைங்கிறாரு. அதாவது மக்கள் படம் பார்க்காம இல்ல, படம் பார்க்குறாங்க. ஒழுங்கான ஸ்கிரீன் பிளே இல்லாததுனாலதான் மக்கள் தியேட்டருக்கு வர்றதில்லை. அவங்க எல்லாமே இந்த தேதிக்குள்ள படத்தை முடிக்கணும் அப்படின்னு அவசரமா படம் எடுக்கிறதுனால அன்பினிஷ்டு ஸ்கிரீன் பிளேஸோட படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பரத்வாஜ் ரங்கன் சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் குபேரா படத்துக்கு சுத்தமா ஓப்பனிங்கே இல்லை? தனுஷ் தமிழ்ல ஒரு பெரிய ஹீரோ, டாப் 10ல அவரும் ஒரு ஹீரோ, நாகார்ஜுனா பெரிய ஹீரோ, ரஷ்மிகா மந்தனா இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டார் அவங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த படத்துக்கு சேகர் கமுலா நல்ல டைரக்டர், ஏன் இவ்வளவு மோசமான ஓப்பனிங்? சுத்தமா எந்த தியேட்டருமே புக் ஆகல, ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஃபுல் ஆகல. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. குபேரா கடந்த 12 வருடங்கள்ல இவ்வளவு மோசமான ஒரு ஓப்பனிங் தமிழ்நாட்டுல தனுஷுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி படம் அவர் ராயன் கொடுத்துருக்காரு. இந்த ராயன் படம் ஹிட்டான படம். அது நல்ல படமா கெட்ட படமாங்கிறதுக்குள்ள நான் போல, இல்ல அது PR பண்ணி ஹிட் பண்ணாங்களா அப்படிங்கிறதுக்குள்ளேயும் நான் போல. ஆனா அது ஹிட் படம்.
ஹிட் படத்துக்கு அடுத்த படம் ஏன் இப்படி கூட்டமே இது யாருமே ஃபர்ஸ்ட் ஷோக்கு, அதாவது படம் வந்து நல்லா இல்லைன்னு யாரும் புக் பண்ணலன்னா பரவாயில்ல, இன்னும் அந்த படத்தோட ரிசல்ட்டே வரல, அதுக்கு முன்னாடியே யாரும் FDFSக்கே யாரும் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அந்த இயர்லி ஷோஸ் நீட் எக்ஸ்ட்ராடனரி டாக் டு புஷ் ஓப்பனிங் அட்லீஸ்ட் நியர் கேப்டன் மில்லர். அதாவது தனுஷ் வந்து 10 கோடிக்கு கீழே தான் அவரோட ஓப்பனிங் இருக்கும். ஏதோ ரொம்ப ரேராக தான் அவர் வந்து டபுள் டிஜிட் ஓப்பனிங்லாம் இருந்திருக்கு. அவர் அந்த லெவலில் தான் இருக்காரு. பட் இது ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு புரியல. எல்லாம் ஸ்கூலில் சேர்த்ததுனால யார்கிட்டையும் பணம் இல்லையா, இல்லை ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் போவோன்னு முடிவு பண்ணுறாங்களா, என்ன காரணத்தினால போக மாட்டேங்கிறாங்க? 18 to 35 வயசு பசங்க கூட ஏன் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க? அவங்க தானே முத நாள் வருவாங்க. நீங்க சொல்லுங்க என்ன ரீசனா இருக்கும்? ஏன் பெரிய ஹீரோஸ் படத்துக்கு தியேட்டருக்கு ஓப்பனிங் வர மாட்டேங்குது? ஏன் டே 1 FDFSக்கே ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும்? இந்த சேஞ்சு, இந்த மாற்றங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வர படங்கள்ல வந்து இந்த தவறு நிகழாமல் என்ன பண்ணா இது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணலாம். இல்ல இந்த படம் ஆர்ட் பிலிம்னு முடிவு பண்ணிட்டாங்களா, மக்களுக்கு எப்படி தெரியுது, அந்த போஸ்டரை பார்த்தே முடிவு பண்ணிடுறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. உங்களுடைய பதில கமெண்ட்ல போடுங்க. ஹிந்தி நடிகர் ஷரீப் ஹஸ்மி, நீங்க வந்து ஸ்கேம் 1992 பார்த்துருந்தீங்கன்னா, அசுர் பார்த்துருந்தீங்கன்னா இவரை பார்த்துருக்கலாம். அந்த இதுலலாம் நடித்தவர், படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஷரீப் ஹஸ்மி வந்து பாப்புலர் ஆக்டர் தான். நம்ம ஃபேமிலி மேன்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பிரில்லியண்டான ஆக்டர். இவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த பேட்டியில பார்த்தா மிரண்டு போற மாதிரி இருக்கியா, ஒரு ஹிந்தி ஆக்டர் இவர் கமலோட பயோகிராஃபியா சொல்ற, பிலிமோகிராஃபியா சொல்றாரு. நான் சரி ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்பாரு, ஹிந்தி படத்தை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா அவர் பாட்டுக்கு ஏக்ஜே கேலியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் விருமாண்டிங்கிறாரு, தேவர் மகன்கிறாரு, தெலுங்கு படம் சுவாதி முத்தியம், சாகர சங்கமம் அப்படின்னு வருஷம் தேவர் மகன்கிறாரு. மிரண்டுட்டேன் நான் அவர் பேட்டியை கேட்டுட்டு. முதல்ல அவருக்கு 8 வயசு இருக்கும் பொழுது ஏக்ஜே கேலியை பார்த்துருக்காரு. யார் இவர் பயங்கரமா நடிக்கிறாரு, நம்மளும் ஒரு நடிகர் ஆகணும், இவர் மாதிரி நம்ம வரணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு முதல்ல ஏக்ஜே கேலியை பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவர் சத்மா படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, 3ஆம் பிரியோட ஹிந்தி வெர்ஷன். அப்புறம் பார்த்தா நாயகனை பத்தி அவ்வளவு நேரம் பேசுறாரு. வரதராஜ முதலியாரோட பயோபிக்ங்கிறாரு, நாயகன்கிறாரு, காட்ஃபாதர்ங்கிறாரு, கமலஹாசனோட நடிப்பு அதுக்கு நேஷனல் அவார்டுன்னு அவ்வளவு நேரம் பேசுறாரு. எனக்கு மிரண்டது என்னன்னா அவரோட தெலுங்கு படங்கள் எல்லாம் இவர் சொன்னதுதான். ஸோ கமல்னால தான் நான் இன்னைக்கு நடிகன் ஆயிருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஒரு ஹிந்தி ஆக்டர்னா அது வந்து கமலஹாசனுடைய சாதனை தான். ஜூன் 14ஆம் தேதி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக அவரை வந்து எல்லாருமே பாராட்டி அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு பரிசுகள் புத்தகங்கள் கொடுத்தாங்க. அதுல வந்து என்னன்னா எப்பொழுதுமே எது நெகட்டிவ் நியூஸோ அதுதான் பரவலாகும், நல்ல விஷயங்கள் போய் சேராது. இவங்க நெகட்டிவ் நியூஸை தான் வந்து டைட்டில போடுவாங்க. கமலுக்கு வந்து வால் பரிசா கொடுத்தாங்க, அவர் வந்து வாழை வாங்காம கீழே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய வால். அது 1000 புத்தகங்கள் பரிசாக வந்தனவாம், ஒரு வால் மட்டுமே செய்தியாக வந்ததாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருந்தாங்க. அது நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம எது முக்கியமோ அந்த பாசிட்டிவான விஷயத்த நம்ம வந்து போட மாட்டோம், நெகட்டிவ் விஷயத்த வந்து டைட்டில போட்டு போடுறோம் அப்படிங்கிறத வந்து அழகா அந்த செய்தி நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்தது.